Hi friends, today's special cabbage egg sandwich செய்யப்போகிறோம். ஸோ டெய்லி ஒரு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கேபேஜ் வச்சு ஒரு எக் சாண்ட்விச் செய்யப்போகிறோம். அதுக்கு முட்டை எடுத்துங்க, 2 முட்டை, உப்பு, பிளாக் பெப்பர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ 2 முட்டை, பிளாக் பெப்பர், உப்பு ஸோ போட்டு எல்லாத்தையும் நல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் வந்து உள்ளுக்கு போடணும். நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ அதை ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது கேரட் ஆட் பண்ணலாம். கேரட்டும் நல்லா 3 வீச்னஸ்ஸு நீட்டாக அதையும் ஆட் பண்ணிடுவோம். கேபேஜ் 1 கப்பு, கேரட் வந்து 1/2 கப். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைப்போம், அது செட்டில் டவுன் ஆகும். ஸோ அதுக்கு இடையில் வந்து நம்ம சட்டி ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்குனாக்கா நம்ம முட்டை பொரிக்க போகிறோம். முட்டையோடு சேர்ந்து இந்த கேபேஜ் ஸோ முட்டை மாதிரி வட்டமாக நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த கேபேஜ் மிக்சரை போட்டு முட்டை மாதிரி நம்ம வட்டமாக பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றின பிற்பாடு கேபேஜ் மிக்சரை ஸோ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். போட்டு அப்படியே பரத்தி விடுவோம் வட்டமாக. கொஞ்ச நேரம் மூடிப்போம். ஒரு 2 நிமிஷத்தில் அது வெந்துடும் கீழே, ஏன்னா அது முட்டையில் வெந்துடும் சட்டுன்னு. இப்போ எடுத்து திருப்பி போடலாம். ஸோ கூட முடிப்போம் இதையும். ஸோ 1 மினிட் முடிஞ்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே நல்லா குக் ஆகிருக்கும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். அடுத்தது நம்ம பிரெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட்டர் தடவிக்கலாம் பிரெட்டில். நான் பேன்லேயும் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ 4 பிரெட் எடுத்துருக்கோம். ஸோ நான் 2 பிரெட் வந்து பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்த பிற்பாடு தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ அதே போல் மறுபடியும் 1-2 பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ணலாம் பட்டர் தடவி. ஆன் டாப் வந்து நம்ம மயோனீஸ் போடுறேன். ஸோ அனல் வந்து குறை வச்சுக்கோங்க, கீழே அடி பிடிக்காது பார்த்துங்க. அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருந்தா இந்த கேபேஜ் எடுத்து சென்டரில் வைப்போம். பிரெட் மேலே மயோனீஸ் தடவின பிற்பாடு முதல்ல டோஸ்ட் பண்ணுற பிரெட் எடுத்து இது மேலே வைப்போம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. Love you all. Take care. Bye bye. Happy cooking. See you in next video. Bye. Take care.